போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் மேரி ஆக்னஸ் சுகந்தி குடும்பத்தினர். மேரி ஆக்னஸ் சுகந்தி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறைப்பணி தன்னை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, என் இதழ்களை திறந்தருளும், என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். தாவீது அரசருடைய திருப்பாடல்கள் இன்றைய நாளுக்கான வாசகங்களின் சாரம்சமாக அமைகின்றது. அன்பார்ந்தவர்களே, பாவம் மனிதரின் இதழ்களை பூட்டிவிடுகின்றன. ஆனாலும் இறைவன் தாமாக முன்வந்து பேரிரக்கத்தோடு மனிதனின் பற்றுறுதியின்மையை குணமாக்குகின்றார் என்ற பேரிரக்க செய்தியை இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்றது. நம்முடைய இதழ்களை பூட்டியிருக்கும் நம்முடைய பாவங்களை, குற்றங்களை, குறைகளை ஆண்டவர் பதம் எடுத்துரைப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட நம்மையே நாம் தயார் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 வரை. இஸ்ரேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சி உற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவினை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லிலி போல் மலருவான். லெபானானின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபானானை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தலை தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபானானின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுபவர்கள் அவற்றில் இடறி விழுகிறார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார்.
அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறைவசனங்கள் 16 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது: இதோ, ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். எங்களின் பலமே எங்களின் நீதி. இது வன்முறை அல்ல, இது எங்களின் பலத்தை நிரூபிக்கும் ஒரு போர். இனி அமைதிக்கு இடமில்லை. அதிகாரத்தின் உச்சத்தில் இருப்பவர்கள் இத்தகைய ஆணவ வார்த்தைகளை சொல்லும் போதெல்லாம் உலகத்தில் மற்றொரு பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான அப்பாவிகளின் இரத்த துளிகள் சிந்தப்படுகிறது. மக்கள் கண்ணீருடன் விடைபெறக்கூடிய ஒரு தலைவனின் இறுதி சடங்கு நிகழ்வு கூட வன்முறையின் இலக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. கப்பல்கள் மீது நடத்திய குண்டுவெடிப்பு தாக்குதல்கள், 80 முதல் 90 இலக்குகள் என குறிவைக்கப்பட்டு தாக்கப்படும் என்ற மிரட்டல்கள். இனி அவர்களுடன் எனக்கு எந்த தொடர்பும் தேவையில்லை, அவர்கள் மதிப்பற்றவர்கள், அவர்கள் மிக மோசமான மனநிலையில் இருக்கின்றார்கள், அவர்கள் கொடூரமான வன்முறை குணம் கொண்டவர்கள். பதிலுக்கு பதில், தாக்குதலுக்கு தாக்குதல், பழிக்கு பழி, வன்முறைக்கு வன்முறை நடத்தியே தீருவோம். இனி அமைதிக்கு இடமில்லை. அமெரிக்க ஈரானுக்கிடையே மீண்டும் வலுப்பெற்றிருக்கும் இந்த போர்க்களம் பலம்தான் நீதி, பலம்தான் நீதி என்று நம்பும் சூழ்ச்சியாளர்களின் உலகத்தை நம் கண்முன் கொண்டு வருகிறது. இந்த வன்முறை உலகிற்கு மத்தியில் இன்று ஆண்டவர் நம்மிடம் கேட்கும் கேள்வி: நீ யாராக நிற்கப் போகிறாய்? நீ யாராக நிற்கப் போகிறாய்? பழிவாங்கும் ஓநாயாகவா அல்லது இறைவனின் ஆட்டுக்குட்டியாகவா? இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ நான் உங்களை ஓநாய்களிடையே ஆடுகளைப் போல அனுப்புகிறேன் என்கிறார் இயேசு கிறிஸ்து. ஓநாய்கள் என்றால் பலம், வன்முறை, பயமுறுத்துதல், தன்னலம், சூழ்ச்சி குணம், இவைதான் ஓநாய். ஆனால் உலகம் இன்று இத்தகைய ஓநாய்களின் குணங்களை தான் புகழ்கிறது. பலம் உள்ளவன்தான் வாழ்வான், மற்றவர்களை மிதித்தாவது முன்னேறு, பழிவாங்கு, யாரையும் நம்பாதே. இத்தகைய மனப்பாங்குடைய ஓநாய்களிடையே ஆடுகளைப் போல உங்களை அனுப்புகிறேன் என்கிறார் இயேசு. ஏனென்றால் கிறிஸ்தவர்களின் வெற்றி பலத்தால் அல்ல, அன்பினால்.
கிறிஸ்தவர்களின் வெற்றி பழி வாங்குதலால் அல்ல, மன்னிப்பினால். கிறிஸ்தவர்களின் வெற்றி வன்முறையால் அல்ல, சாட்சிய வாழ்வினால். காயம்பட்ட சிதைக்கப்பட்ட இதயங்களின் மௌனம் பல நேரத்தில் பழிவாங்கும் வெறியை விட வலிமை வாய்ந்ததாக இருக்கின்றது. ஆனால் ஆடுகளாக இருப்பது எளிதா என்றால் கட்டாயம் இல்லை. ஆடுகளாக இருப்பது எளிது அல்ல. சில நேரத்தில் நாமும் அத்தகைய ஓநாய்களாக மாறிக்கொண்டு வருகிறோம். ஒரே ஒரு காயம், ஒரே ஒரு அவமானம், ஒரு ஏமாற்றம், ஒரு பொறாமை, ஒரு துரோகம் நம்மை ஓநாய்களாக மாற்றிவிடுகின்றது. நமது இதயத்தின் மென்மையை பறித்து விடுகின்றது. ஆடுகளாய் பிறந்த நாம் ஓநாய்களாக மாறிவிடுகின்றோம். ஆனால் இத்தகைய வன்முறை சூழலில்தான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் நம்மை நோக்கி ஒரு மெல்லிய குரலில் அழைக்கிறார். இஸ்ரவேலே, உன் இறைவனாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. மிக அழகான ஒரு முதல் வாசக பகுதி. இந்த வார நாட்கள் முழுவதும் நாம் வாசித்த முதல் வாசகம் ஒசேயா இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து. அதனுடைய நிறைவு அதிகாரம் இன்று நாம் வாசித்த 14வது அதிகாரம். 13 அதிகாரங்களில் இஸ்ரேல் மக்களின் துரோகம், அவர்கள் செய்த சிலை வழிபாடுகள் மற்றும் அதற்கான தண்டனை பற்றிய கடுமையான எச்சரிக்கைகள் ஒசேயா இறைவாக்கினர் கூறியிருக்கின்றார். ஆனால் இன்று நாம் வாசித்த 14ஆம் அதிகாரம் இறைவனின் மன்னிப்பையும் புதுப்பித்தலையும் முன்வைக்கிறது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல இருப்பேன். பனி சத்தம் போடாமல் இறங்கி வந்து செடிகளுக்கு உயிர் தருகிறது. அவன் லீலி மலர் போல மலர்வான். பாவத்தால் கரைப்பட்ட இதயத்தை லீலி மலர் போல ஆண்டவர் அழகாக புதுமையாக மாற்றுகிறார். அவன் லெபனோனின் மரம் போல வேரூன்றி இருப்பான். புயல்களை கண்டு அசையாது, எத்தகைய சோதனைகள் வந்தாலும், ஓநாய்களிடையே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் எத்தகைய அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாமல் இருப்போம். அவன் ஒலிவ மரம் போல் அழகுருவான். அவர்கள் கோதுமை போல் வளர்வார்கள், திராட்சை கொடி போல் தழைப்பார்கள். மொத்தத்தில் அவர்களது பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன் என்று ஆண்டவர் தனது பேரிரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் அவரிடம் திரும்பும்போது அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார், நம்முடைய பாவக்கரைகளை தூய்மையாக்குவார். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நாம் இன்று வாசித்த திருப்பாடல்கள் 51. இன்று நம்மிடம் ஆண்டவர் கேட்பது, நீ ஓநாயாக மாறிவிட்டாயா அல்லது இன்னும் ஆடாகத்தான் இருக்கிறாயா? கோபம், கடுமை, பழிவாங்குதல், பொறாமை, சுயநலம் ஆகியவை நம்முள் ஓநாய்களை உருவாக்குகின்றன. ஆனால் இறைவனின் அருள் பனியைப் போல இறங்கி நம்மை மீண்டும் லீலி மலர் போல் மலரச் செய்து, லெபனோன் மரம் போல வேரூன்றச் செய்கிறது, ஒலிவ மரம் போல கனித்தரச் செய்கிறது. ஆண்டவர் சீடர்களுக்கு உணர்த்தியதையே அன்பார்ந்தவர்களே இன்று நமக்கும் ஆண்டவர் உணர்த்துகிறார். ஓநாய்களால் சூழப்பட்டாலும் ஆடுகளின் இயல்பை இழக்காத சீடர்களாக, துன்புறுத்தப்பட்டாலும் மென்மை இழக்காத சீடர்களாக, காயப்படுத்தப்பட்டாலும் காயப்படுத்தாத சீடர்களாக, வெறுக்கப்பட்டாலும் அன்பை விட்டுவிடாத சீடர்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றார். அதுவே உண்மையான கிறிஸ்தவ சீடத்துவம். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருளாவி முற்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறிச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதுதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு,
புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் ஆட்டுக்குட்டி. நாம் எத்தகைய துரோகம் செய்தாலும் குணம் மாறாத கடவுள் நம்மையும் அதே ஆடுகளாக குணம் மாறாதவர்களாய் வாழ அழைப்பு விடுக்கின்ற தேவன். இவரின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு. அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தைமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கொடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: மேரி ஆக்னஸ் சுகந்தி குடும்பத்தினர். மேரி ஆக்னஸ் சுகந்தி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி